திமுகவின் கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதே அவர்கள் பண்ணலையே, அதையும் அவங்க செய்யலையே. அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நாம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா? கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. ஆனால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா. கம்யூனிஸ்ட் கட்சி முதலா குதிச்சு வருவாங்க, தாவி வருவாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும். அதை சுத்தி ஒரு கும்பல், ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்கள குதிச்சுட்டு இருப்பாங்க, தம்மா தம்மான்னு குதிப்பாங்க. எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசைக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம், இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மையப்புள்ளியில 55 பேர் இறந்திருக்கிறாங்க. எங்க போச்சு உங்க மான ரோஷம்? நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு? அதனால திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. முழு அடிமைகள். ஒரு கண்டன குரலை காணோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.